சென்னிமலை மன்னவா, சென்னிமலை முருகன் கோவில் வந்திருக்கோம். டைம் இப்போ நாங்கள் வந்த எல்லா கோவிலுமே எதிர்பார்க்காம டக்குன்னு கிளம்பி அந்த இது சொல்கிறீங்களா அண்ணன் இங்கே கூப்பிடாப்ல அண்ணன் இங்கே அண்ணன் கூப்பிடுவாங்க பாலாஜி அண்ணா இங்கே இருக்கா. இன்னைக்கு முன்னாடி தான் இருக்கு, நீங்கள் நடக்கணும். போலாமா? போலாம். பாலாஜி சார் இங்க வாங்க, அப்படியே கும்பிட்டுட்டு வாங்க. அமுதா சிஸ்டர் குகை சுத்தா எங்கேயும் படிக்கட்டு போகுது. திண்டல்ல அப்படியே பைபாஸ்ல போய் நான் நேரு திருச்சி மேகத்துக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க. ஏன்னா 1500 படி ஏறி வந்து வரணும். நாங்கள் வேனில் வந்தனால வேன் மேலே வந்துடுச்சு, மேலே வந்துட்டோம். படி ஏறாமல் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம இப்போ சென்னிமலை முருகன் கோவிலில் பின்னாக்கு சித்தர் அந்த இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். சித்தர் குகைக்கு
ஆனால் அவரை பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். 18 சித்தர்களுள் ஒருவரான பெண்ணாக்கு சித்தர் வாழ்ந்து முக்தி அடைந்த திருத்தலம். பொய் சொன்ன நாக்கு புண்ணாக்கு என போதித்து வந்ததால் பின்னாக்கு சித்தர் எனவும், நாக்கினை பின்பக்கமாக மடித்து அருள்வாக்கு வழங்கி வந்ததால் பின்னாக்குச்சித்தர் எனவும் வழங்கப்படுகிறார். இவர் தவமிருந்த குகை ஒன்று உள்ளது. பிளவுபட்டு 2 நாக்கு உடையதால் இவர் பின்னாகீசர் என காரண பெயர் பெற்றார். பின்னாகீசரின் தோற்றம் செழுமையாக இருந்ததால் அவரை நந்தீஸ்வரர் என்றும் அழைப்பார்கள். பாம்பாட்டி சித்தரிடம் ஞானம் பெற்றவர். தீராத நோய்களை எல்லாம் போக்கியவர். நவகிரகங்களில் சுக்கிரனை பிரதிபலிக்கும் இவரை முறைப்படி வழிபட்டால் சுக்கிரதோஷம் விலகும். திருமணத்தடை, குடும்ப பிரச்சனைகள், பழி பாவம் பிரச்சனை விலகி போகும். லட்சுமி அருள் கிட்டும். இவருக்கு ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை. வாங்க இப்போ சித்தரை போய் நம்ம பார்க்கலாம். ஐயோ சூப்பராக இருக்குங்க. மலை மேலே அஞ்சலி மிஸ் யூ. திரும்பியும் மலை மேலே வந்துட்டோம். என்ன மதியம் உச்சி வெயில், நல்ல 1:15 மணி. அப்புறம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அரசாணை மலை சிவனையும் அம்பாலையும் நல்லா தரிசனம் பண்ணோம். அபிஷேகம் பார்த்துட்டு வந்தோம். திரும்பியும் கொஞ்சம் படி ஏறணும். தன்னாட்சி அப்பன் ஆலயம் முக்தி திருத்தலம். இங்க பாருங்களேன், வண்டை பழம் மாதிரி ஊத்திட்டு போகுது. அதெல்லாம் ஏதோ பழம் நினைச்சா வண்டு. ஏங்களாமா பழம் மாதிரி இருக்கா? கடைசியில இதெல்லாம் வந்து வித்தியாசமான வண்டா இருக்கு. அட்டைப்பூச்சி அதுதான் வந்து. ஓ, அதெல்லாம் அட்டைப்பூச்சியா? இது இப்போ சின்னதாக இருக்குது. ஆனால் நீளமாக வந்து. ஓ, இதோ பாருங்க. இதான் அந்த அட்டைப்பூச்சி. இது ஃபுல்லாக இது மாதிரி நிறையா இருக்குது. இதோ இந்த கோவில் ஃபுல்லாக இதான் இருக்குது. இதோ இது ஊந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்குமா? மூடி வச்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இப்போ வெற்றிகரமாக அரசண்ணாமலை அரசாத்தாள் கோவிலை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கோவிலாக சென்னிமலை முருகர் வந்திருக்கோம். வணக்கம்மா, கார்த்தியம்மா. சென்னிமலை முருகருக்கு மேலே மலையில் வண்டியிலே வந்துட்டோம். முருகரை தரிசிக்க போகிறோம்ல. சென்னிமலை ஆண்டவா, சென்னிமலை முருகா ரோகரா, வேல் முருகனுக்கு ரோகரா. ஆக்சுவலாக இந்த கோவில் நம்ம பிளானில் பண்ணலை, இருந்தாலும் டிஃபால்ட்டாக கூப்பிட்டு வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு சென்னிமலை முருகரை பார்க்காம எப்படி பார்க்க முடியும்? மிக அற்புதமான கோவில்.